இங்க என்ன நடந்தாலும் இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான். நீ அவளுக்கு கால் பண்ணி சிஸ்டர் நான் தெரியாம ஓகே சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி பண்ண லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடு. ஆனா அஜித் கேஷுவலான விஷயத்தை கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான். இனிமே என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. எதுக்கு இந்த கதையில நான் வில்லன் ஆவறதுக்கா? அவன் தான் பிரேக் பண்ணணும். அவதான் பிரேக்கப் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா பெரிய ப்ராசஸ் இருக்கு. நீ சொல்லி கிழிக்கிறதா பார்த்தேனே. நீ சொல்லி கிழிச்சிட்டல அப்படியே. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எவனாவது பண்ணான்னு வச்சுக்கோயேன். சீ, இவ்வளோ கேவலமா வைக்கப்படுறதுக்கு யார் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? மை ஃபினான்சியே. ஃபியான்சி. யா, சம்திங் லைக் தட். மச்சி, நான் கொஞ்சம் 18+ பேசுவோம். உனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். நீ வேணா ஒரு டீ சாப்பிட்டோங்க, நான் பே பண்ணுறேன். எனக்கு வேலை இருக்கு ஜி, நீங்கள் பேசுங்க. எனக்கெல்லாம் ஒரு கூச்சமும் கிடையாது. அதானே, அதெல்லாம் தான். நீ ஏன் இப்படி இருக்க? சொல்லுங்க மேடம், என்ன காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? ட்ரீமில் வந்தானா? என்னது நைட்டு யாரும் கோரியா? என்னமோ சொல்கிற? இல்லை நீ வரணும், வந்தே ஆகணும், அதுதானே வெயிட்டிங்கு. நீ வா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா. சரி ஓகே, லஞ்சில் கால் பண்ணுறேன். எஸ் எஸ் மச்சி மச்சி மச்சி. என்னடா டேய், ரேகா நீ நைட் என் கூட ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம ரூமுக்கு தான் வரணும்னு சொல்லியிருக்கா மச்சான். நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு. நான் ஹாலில் படுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் ரூமில் படுத்துக்கங்க. ஹாலில் படுக்கிறியா? ஓ வேணாமா, அப்போ நான் உள்ளே வந்து படுத்துக்கவா? ஏய் கடுப்பேத்தாதடா, நீ ஒரு நாள் எங்கேயாச்சும் வெளில தங்கிக்கடா மச்சான். அது வெளியே தங்கணுமா? டேய் அதெல்லாம் முடியாது, போடா. டேய் மச்சி, இதெல்லாம் எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ரா. ப்ளீஸ் ராஜித், புரிஞ்சுக்கடா. எத்தனை நாள் உன் ஆள் வீட்டில் போய் தங்கியிருக்க, அதே மாதிரி போய் தங்கிக்கடா, போடா. டேய் அதெல்லாம் முன்னாடிடா, இப்போ எப்படி அங்கே போய் தங்க சொல்ற? ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும்டா. டேய் எந்தூசிசம்லாம் இருக்காதுடா, தங்கலாம்டா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இருந்தாலும் எல்லா வீட்டையும் தங்கலாம்டா. டேய் அஜித்து, டேய் ப்ளீஸ்ரா. டேய் அஜித்து, டேய் ஐத்து டேய் ப்ளீஸ்ரா. டேய் அஜித்து, டேய் ஐத்து, டேய் ஐத்து சொல்றேன் ஐத்து. ஹலோ, எதுக்கு சும்மா நொய் நொயின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருக்க? ஹலோ, உன்னதான். இல்ல, தீபனோட ஃபியான்சி அவனை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரூமுக்கு வராங்களாம். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல நீயே சொல்ல, கட்டிக்கு போற ரூமுக்கு வரும்போது கூட்டிக்கிட்டவன் கூட இருந்தா நல்லாவா இருக்கும். அதான் இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் ஒரு ரூம்ல வந்து தங்கிக்கவா? மா ஒன்னதாம்மா. இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ என் கூடலாம் தங்க வேண்டாம். நீ வெளில வேற எங்கேயாச்சும் ரூம் பாத்துக்கோ. ஏய் 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 மைமா. எங்க இருக்க? கோயம்பேடு பிரிட்ஜ் கடியில நிறைய பேர் தூங்குவாங்களாம், அங்க இடம் இருக்கான்னு பார்க்க போயிட்டு இருக்கேன். சரி, நீங்க வா. இல்ல புரியல. இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், வா. தேவையில்ல, துண்டு ஒரு தடவை தான் தவறும். வான்னு சொன்ன அஜித். சரி ஓகே, துண்டு எடுத்து தோல்ல போட்டேன். பொம்பளைங்க பொம்பளைங்க லவ் பண்ணுங்க சைட் அடிங்க கழட்டி விடுங்க. ஐயோ சாரி. என்ன என்னமோ இன்னைக்குதான் புதுசா இங்க வந்திருக்கிற மாதிரி ரொம்ப கூச்சப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
நான் நார்மலாக தான் இருக்கேன். ஐயோ, அஜித்து அவசரப்பட்டு சண்டை கிண்டை போட்டு தொலைச்சிடாரா? கோயம்பேட்டில் கடைச்சடத்தி விட்டு வந்திருக்கோம், நடுறத்துல வெளியே நிற்க முடியாது. இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா? இல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓ, WFHா? சாப்பிட்டியா நீ? இன்னும் இல்ல. மணி என்னாச்சு இன்னி சாப்பிடாம இருக்க? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஆக்சுவலி நானும் இன்னும் சாப்பிடல. வாயேன் வெளியே இங்கே போய் சாப்பிட்டு வரலாம். நான் வரல, நீ போய் சாப்பிட்டு வா. சரி, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிட்டா? ஆர்டர்னா ஓகே. அதான் சோத்தை தூக்கி மூட்டையில் வைக்கணும். சரி, என்ன வேணும் உனக்கு? சிக்கன் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். இப்போ பாரு என் தாய் பாசத்தை. சிக்கனே ஹீட்டு, இதில் செஷ்வான் வேறையா? ஒழுங்கா 2 பேருக்கும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் போடுறேன், சாப்பிடு. நான் என்ன கேட்குறேனோ அதை ஆர்டர் பண்ண அஜித். உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னால் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஓகே 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 கூல். யுவர் ஆர்டர் இஸ் கன்ஃபர்ம்ட். ஏய், என்ன ரெண்டுமே பன்னீர் வாங்கி வச்சிருக்க? நான் தான் பன்னீர் வேணான்னு சொன்னேன்ல எனக்கு, அப்புறம் எதுக்கு ஆர்டர் போட்ட? சின்ன வயசுல நம்ம அம்மாங்களோட வெளியே போகும்போது அது வேணும் இது வேணும்னு கண்டதை கேட்டு அவங்கள நச்சு பண்ணுவோம். அவங்களும் சரி வாங்கி தரேன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போய் அங்க நமக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி தான் அப்போதே உன்னை கூல் பண்றதுக்காக சிக்கன் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த பன்னீர் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுதான் ஹெல்தி. மூஞ்சி, நீ ஒன்றும் என் அம்மா இல்லை. ஆமா, நான் உன் அம்மா கிடையாது. ஆனா உன் அப்பா மாதிரி இருந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். மெண்டல் மெண்டல் மெண்டல். யூ, உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. சே, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். மா மா மகிமா, அப்பா சொல்ற நான் சொல்ற சாப்பிடுமா, இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். நமக்கு கேர் பண்ண பிடிக்காதுன்னு நினைச்சு கேர் பண்ணாம இருப்பான்னு பார்த்தா இவன் என்ன இவ்ளோ கேர் பண்றான்? ஏதோ தப்பா இருக்கு. அரே லड़की क्या कपड़े ये दुपट्टा लेके आओ. हाँ, आप ऊपर 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 ऊपर. டேய், தூங்கலாமா? நாளைக்கு ஆபீஸ் போகணும். ஓ, ஓகே 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 ஓகே. நாராயணா, சரி, நீ மேல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். ஹேய், நீ கீழே படுக்க போறியா? என்ன பேசுற நீ? நான் தான் உன் ரூமுக்கு வந்திருக்கேன், நான் தான் கீழே படுப்பேன். நீ மேலே படுத்துக்கோ. சரி, ஓகே. என்ன பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்டா? ஜீரோ சிவிக் சென்ஸ். மா, பெட்ஷீட் மா. ஐயோ, பெட்ஷீட்லாம் இல்லடா, வாஷ்க்கு கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. தலகாணி மட்டும்தான் இருக்கு, நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ. இது இந்த ஒரு தலகாணியா? இது எந்த மூளைக்கு பத்தும்? நாம ஏன் ஒரே பெட்ல கட்டுப்பாடோ கூட தேவையில்ல. நீ கீழே படுக்கிறியா? இல்ல நானே போய்க்கிறேன். ஓடுறா குண்டா. மைமா, என்ன? நாளைக்கு காலையில ஆபீஸ் போகும்போது நானே உன்னை டிராப் பண்ணிடுறேனே, அதான் உனக்கு சேஃப். ஓ, நீ அப்படி வரியா? ஓகே அஜித். பட் நாளைக்கு மார்னிங் அம்பத்தூர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அது மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே சோழிங்கநல்லூர் ஆஃபீஸ் போயிடலாம். அம்பத்தூர்ல இருந்து சோழிங்கநல்லூரா? ஒரு நாள் ஆகுமே. தேவெல்லாம் வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமோ? மைமா, சேஃப்டின்னு ஒரு பொண்ணு இன்னொரு ஆணையை நம்பி இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? சேஃப்டின்றது ஒரு ஆணோட துணையில வரக்கூடாது, அந்த பெண்ணோட சொந்த உறுதுணையில வரணும். அதுக்கெல்லாம் எலும்பி உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க தாண்டி எக்ஸாம்பிளா இருக்கணும். சேஃப்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை இல்லை, நீ தனியாவே போய்க்கோ. ஐயோ,
என்ன இப்படி நடுங்குது? உடம்புல ஏன் சத்து கம்மியாயிடுச்சோ? ஐயோ, மனச ஜென்மம் மாடி நீ எல்லாம் ஒரு பெட்ஷீட் கூடவா கொடுக்க மாட்டேன்? ஐயோ, என்ன சாவடிக்க பார்த்துட்டு எப்படி தொங்குது பாரு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஐயோ ஐயோ, அண்ணின் படத்துல பிரகாஷ்ராஜ் அம்பியை போட்டு குடும்பப்படுத்துற மாதிரில குடும்பப்படுத்துறா. இது சரிப்பட்டு வராது. கொஞ்சம் விட்டுருந்தா ஐஸ்ல நடச்ச ஆலையே கொண்டிருப்பா. உருவிடுறா மலையூர் மம்பட்டியானா தும்பர். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த வீக் ஃபுல்லா நான் ஆபீஸ்க்கு போட்டுட்டு போக வேண்டிய Dress இது. இப்படி ஜமக்கால மாதிரி விரிச்சு படுத்துக்கிட்டு இருக்க, சென்ஸ் இல்ல? இல்ல மஹி, தர ரொம்ப ஜில்லுன்னு நான் உன்னை எத்தனை இருந்துச்சா? தடவை கேட்டேன் மேல படுத்துக்கிறியான்னு? நீ தானே கீழே படுத்துக்கிறேன்னு சொன்ன. இல்ல, மேல்மே நடந்துச்சு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் வேணும்னு கேப்ப நீ. பாயா? ஒரு பெட்ஷீட் கூட கொடுக்கல நீ. பாய் மூடு. எனக்கு தான் OCD ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சிட்டு எதுக்கு இப்படி வேணும்ட்டே பண்ற? இப்ப நாளைக்கு நான் எதை போட்டு போறது? ஏய், இது உங்க வீட்டு தரதானே? இது ஒன்னும் அவ்வளவு அழுக்காலாம் இல்ல. எங்க ரூம்ல எல்லாம் நாங்க இப்படிதான் படுப்போம். பாய் மூடு. கேர்ள்ஸ் ரூமும் பாய்ஸ் ரூமும் ஒண்ணு கிடையாது. ஏ மஹி, ஏய் பாய் மூடுன்னு சொல்றல. எனக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எது? ஏ மணி 2 தாண்டி ஆகுது. இப்ப போனா நான் எங்கடி எனக்கு அதெல்லாம் போவேன்? தெரியாது. நீ இங்க இருந்து போன்னு சொல்றல. போ. இங்க பாரு, என்னாலாம் போக முடியாது. இப்ப என்ன இந்த துணி அழுக்காயிடுச்சு தானே பாக்குற? இங்க பாரு, இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நான் வேணா உன் மேல வச்சு கூட காட்டுறேன். இல்ல, இங்க பாரு கம்ஃபர்ட் போட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே. விடுன்னு சொல்றல அஜித். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றல. நான் வேணா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன். ஷூ ஒண்ணும் வேணாம் சாமி. நீ இங்க இருந்து போ. அது போதும் எனக்கு. நீ சொன்னது உண்மைதான். பசங்க ரூமும் பொண்ணுங்க ரூமும் ஒன்றும் கிடையாது. உயிரே போனாலும் நடுராத்திரி 2 மணிக்கு யாரையும் அடிச்சு வரட்ட மாட்டோம். இனிமேல் ஒரு ரூமுக்கு வந்தா என்ன செருப்பால் அடி. அஜித், அஜித் ஒரு நிமிஷம். நாங்க ஒரு நரி கூட்டம். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண மாட்டேன். அவன் தான் பிரேக் பண்ணணும். அவ தான் பிரேக்கப் பண்ணணும். ஆனா அது எப்படி பண்ண வைக்கிறோன்றது தான் நம்ம கையில இருக்கு. இதுக்கப்புறம் வர சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அப்படியே ஊதி பெருசாக்கி அவ வாயாலே நீ எனக்கு வேணாண்டான்னு சொல்ல வைக்கிறது தான். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் போலயே.